ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 32ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறதும், இந்த டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் ஒரு விலாகாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் என்னோடய வீடியோஸ் ஒரு டயட் சேலஞ்ச் மாதிரி போகாமல் ஒரு விலாக் மாதிரி போயிட்டுருக்கு. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, டயட்லேயுமே நான் முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ரிக்டாக இல்லை ஊருக்கு வந்ததுக்கப்புறமா. ஏன்னா ஊரில் இருக்கும்போது தான் பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட முடியும் அப்படின்னு அப்பப்போ டைம் கிடைக்கும்போது எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் என் மைண்டில் எப்போவுமே நம்ம சாப்பிடணும், ஆனால் சாப்பிட்ற அளவு எவ்வளவு அண்ட் எதை சாப்பிட போகிறோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்கேன். ஸோ என்னைக்காச்சும் 1-2 நாள் எனக்கு பிடிச்சது மாதிரி ஒரு ஃபுட்டை நான் எடுக்கிறேன் ஏதாவது ஒரு டைம் அப்படின்னா கூட வெயிட் கெயின் ஆகிற அளவுக்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அட்லீஸ்ட் மெயின்டைன் ஆகிற அளவுக்கு பார்த்து தான் சாப்பிடுவேன். அப்படி இன்றைக்கும் நான் ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டேன். அது வீடியோவில் அப்படி ஒரு போகிற ஃப்ளோவில் என்ன ஃபுட் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசினேன் இந்த விஷயத்த. அண்ட் இன்றைக்குமே என்றைக்கும் மாதிரி மார்னிங் எந்திரிச்சதும் ஒரு யூஷுவல் டேயாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நான் எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு தான். என்றைக்குமே அப்படி தான். ஆனால் இன்றைக்கி யூஷுவல் டேயை விடைக்கும் கொஞ்சம் கூட லேட்டாக எழுந்திரிச்சேன். ஏன்னா ஜக்கு குட்டி அம்மா கிட்ட இருக்கான் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பொறுமையாகவே எந்திரிச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் எந்திரிக்கும் போதே பவர் கட் இருந்துச்சு, கரண்ட் இல்லை வீட்டில். இன்வெர்ட்டரில் தான் லைட் எல்லாமே நான் ஆன் பண்ணி வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் எந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் ஜீரக தண்ணி போட்டு குடிச்சிட்டு அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு செவ்வாழைப்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கரண்ட் வேறு இல்லையா, ஸோ தட் எனக்கு குக் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டில் மற்ற ஒர்க் பண்ணுறதுக்கோ மைண்டே இல்லை. லேசியாக அப்படி இப்படி டிவி பார்த்துட்டு மழையை பார்த்துட்டு அப்படி இப்படி உட்கார்ந்துருந்தேன். இனி உட்கார்ந்த சரியாகாதுன்னு ஒரு 12 போல் ஞான உதயம் ஏதாச்சும் ஒரு குக் பண்ணுவோம் அப்படின்னு 1 பாட் ரெசிபி மாதிரி மீன் குழம்பு தான் வச்சேன். அதுக்கு நேற்றுக்கு நைட்டே நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது மார்க்கெட்டில் இருந்து முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகு, தக்காளி எல்லாம் எப்போவாச்சும் மீன் குழம்பு வச்சா எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வந்தது. சரி இன்னைக்கு அதை வச்சு முடிச்சிரும் அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கழுவி வச்ச மீனில் அதையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு கூட இந்த மீன் குழம்போட டேஸ்டியாக இருக்கட்டும், அந்த மீன் குழம்போட வாசனை இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டு தேங்காய் தான். இதை அரைக்கும்போது இது கூட நம்ம வச்சு அரைக்கிற திங்ஸாக இருக்கட்டும் எல்லாம் தான் இதுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிட்டு இது கூட பார்த்திங்கன்னா இந்த இளம் பச்சை மிளகா இருக்குல்ல, நம்ம ஊரில் இந்த நாட்டு பச்சை மிளகான்னு சொல்லுவோமே, இதில் ஒரு 2 எண்ணம் கூட வச்சுட்டு அண்ட் கொஞ்சமாக சீரகம், 2 பல்லு பூண்டு, 2 சின்ன வெங்காயம், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு அண்ட் கொஞ்சமாக புளி இதுக்கு கூடையே வச்சு நான் அரைச்சிருக்கேன். சம்டைம்ஸ் தண்ணியில் ஊற போட்டு அந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக விட்டுப்பேன். இன்றைக்கி ஏதோ கூடையே வச்சு அரைச்சிப்போன்னு தோணுச்சு. ஸோ இது கூடையே வச்சு அரைச்சிட்டு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி நம்ம அந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த இன்க்ரீடியன்ட் கூட இதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் தூக்கி வச்சு நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சோன்னா நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். அண்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறி லீஃபையும் மேலே தூவி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். அப்போ தான் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஃபிஷ் கறியாக இருக்கட்டும் ஒவ்வொரு ரெசிப்பியும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. நான் இப்போ வச்சுருக்கிற இந்த ஸ்டைல் எங்கள் ஊரில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் குக் பண்ணுற ஸ்டைல் தான். ஸோ எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் ஃபிஷ் கறி வைப்போம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அண்ட் வாசனையுமே அப்படி தான் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி ஃபிஷ் கறியை தூக்கி ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ்வில் வச்சுட்டு வெளியில் பார்க்குறேன், மழை இன்னுமே நிற்கிறதில்ல, கரண்ட் வருது போகுது அப்படி இருந்துச்சு. ஏதாச்சும் ஹஸ்பண்டுக்காக கொஞ்சம் கூட்டோ ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குமே தேங்காய் வேணும், அரைக்கணும். கரண்ட் அந்த டைம் போயிருச்சுன்னா அதுக்கு ரெடி பண்ணியும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு பக்கமாக ஒரு 15 மினிட்ஸில் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. அதை இன்னொரு பக்கம் இறக்கி வச்சுட்டு எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு கேப்சிகம் இதெல்லாம் தேவையே இல்லை. வெறும் ஒரு பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டாலே சூப்பராக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் எங்கிட்ட கேப்சிகம் வாங்கி எப்படியும் 1 வீக் கிட்ட ஆகிருக்கும். அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், 2 எண்ணம் வாங்கிட்டு
வந்தார். ஒன்று கெட்டு போயிட்டு, ஒன்று மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. ஸோ எதுக்கு இதையும் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காக எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுல கூட போட்டுப்போம் அப்படின்னு பச்சை மிளகாக்கு அல்டர்னேட்டிவாக இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக வெங்காயமும் கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது கட் பண்ணி முடித்ததுமே இது ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு, பேன் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுட்டு, ஆயிலும் ஹீட் ஆனதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சோம்ல வெங்காயம் கேப்சிகம் அதை வந்து இது கூட சேர்த்தே போட்டு வதக்கிக்க போகிறோம். இது பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. கொஞ்சம் கிறிஸ்பியாக வதங்கினா தான் எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கிறப்போ நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து ஓரளவு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு, நம்ம எவ்வளோ எக்கு விடுறோமோ அந்த எக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கூட வதக்கிட்டு, அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு எக்கையும் விட்டு அதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இருக்கும்ல, அதையும் ஆட் பண்ணி ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஹாப்ஸ் சுத்தமாக எடுக்காத ஒரு டயட்டில், ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி செப்பரேட்டாக சாப்பிட்டா கூட நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்மளோட அன்பிளான்டு ரெசிபி எக் ஸ்க்ராம்பிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே லஞ்சையும் வந்து சூப்பராக அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக சாப்பாடு, நல்ல சூடாக டேஸ்ட்டாக ஃபிஷ் கறி, அண்ட் இன்னொன்று அன்பிளான்டாக பண்ண நம்மளோட ஸ்க்ராம்பிள்டு எக்கு வச்சு இன்றைக்கி லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் லஞ்சு சாப்பிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம். பட் இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால கிச்சன் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு டக்குன்னு தோணுச்சு. எப்போவுமே வீக்கெண்ட் வந்து நான் டீப் க்ளீன் பண்ணிப்பேன் கிச்சன். சும்மாவே டெய்லியுமே கிச்சனில் குட்டி குட்டி அந்த ஈச்சி மாதிரி சம்திங் ஏதோ வந்து போகுது, ஏன்னே தெரில. ஸோ இன்றைக்கி ஒரு டீப் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கார்பேஜ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு கார்பேஜ் பேக் வந்து டஸ்ட்பின்ல போட்டு டஸ்ட்பின்னை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் சேர்ந்த பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் கழுவி கொஞ்சம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னாலே கிச்சன் கொஞ்சம் ஒதுங்கினது மாதிரி இருக்கும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பாத்திரம் எல்லாம் கழுவி ஒரு பக்கமாக வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து துபாயில் ஜாப் கிடச்சி போகிறதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய திங்ஸ் இருந்து கிச்சனில். மீஷோவில் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி கிச்சனை வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தேன். அப்புறமா துபாயில் எனக்கு ஜாப் கிடச்சி நான் போக போகிறேன் அப்படிங்கிற அந்த டைம் வரும்போது நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு போகிறது மாதிரியே அடுத்து நான் வந்து வெக்கேஷனுக்காக இந்தியா வரும்போது இந்த கிச்சன் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரியும், அவர் எப்படி யூஸ் பண்ணுவார், எந்த மாதிரி நிலமையில அடுத்து நான் வரும்போது இந்த கிச்சன் இருக்கும் அப்படின்னு. அதனால நான் வாங்கி வச்ச சின்ன சின்ன கிளாஸ் கண்டெய்னராக இருக்கட்டும் அண்ட் கிச்சனுக்காக நான் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்து வாங்கின எல்லா திங்ஸையுமே நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு ஒரு பேஸ்கெட்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். அண்ட் இப்போ நான் வந்து வெக்கேஷனுக்கு எப்போல்லாம் வர்றேனோ அப்போது எவ்வளோ நாள் ஊரில் நிற்க போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து என்னென்ன திங்ஸ் எனக்கு வேணுமோ அதை மட்டும் வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நான் துபாய்க்கு போனதுக்கப்புறமா இப்போ வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு லாங் வெக்கேஷனுக்கு வந்தது. மற்ற டைம் வரும்போதெல்லாம் ஒரு 10 days நிற்பேன், இல்லை மேக்ஸிமம் ஒரு 28 to 30 days நிற்பேன், அவ்வளோதான். பட்
இந்த டைம் தான் 2 மந்த் வெக்கேஷன் மாதிரி போட்டு வந்தது. அதனால் கொஞ்சம் நிறைய நாள் நிற்க போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து கொஞ்சம் திங்ஸ் ஃபில் பண்ணி வைப்போம்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் வெளியில் எடுக்கல, ஆனாலும் கொஞ்சமாக வெளியில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் காய வச்சு ரீஃபில் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் ஃபில் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கிச்சனையுமே கவுண்டர் டாப் எல்லாமே கொஞ்சம் டெட்டால் எல்லாம் விட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக ஆக்கியாச்சு. நான் இங்கே வெக்கேஷனுக்காக நிற்கிறது வரைக்கும் என்னோடய கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ திங்ஸ் போதும்னு எனக்கு தோணுது. இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எல்லாம் எடுத்து போட்டால் நான் போகிற டைம் இன்னொரு பெரிய டபுள் வேலையாகும் எனக்கு. மறுபடியும் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கு கஷ்டம். ஸோ கொஞ்சம் எடுத்தால் தான் போகிற டைம் நம்மளுக்கு ஏற்றது மாதிரி அடுத்து வரும்போது ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் ஃபைனலி நம்ம கிச்சனை இப்படி தான் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு நைட்டு வந்து நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். குழந்தை இன்னுமே அம்மா கிட்ட தான் நின்னார். ஸோ மழை இருந்ததுனால குழந்தைய நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகலை. மெயினாக நாங்கள் வெளியில் போகிறதே குழந்தைக்காக தான். ஏன்னா குழந்தை அம்மா அப்பா கிட்டே நிற்கும்போது வீட்டுக்குள்ளேயே வளர்றாரு. வெளியில் அவரை யாருமே கூட்டிகிட்டு போகிறதில்ல. அம்மா அப்பாவும் வெளியில் அவ்வளோ போக மாட்டாங்கங்கிறதுனால அவர் வெளியில் அவ்வளோ போக மாட்டார். என்னோடய ஹஸ்பண்டும் நான் ஊரில் இல்லாததுனால சும்மா வெளியில் போய் சாப்பிட போகிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் போக மாட்டாங்க. அதனால் இப்போ நான் வந்து நிற்கிறத யூஸ் பண்ணி குழந்தைக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறது மாதிரி ஆகும், எங்களுக்கும் கொஞ்சம் வெளியில் போய் ரிலாக்ஸ் பண்ணது மாதிரி ஆகும். அப்படிங்கிறதுனால தான் டெய்லியுமே வெளியில் போய் சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. அண்ட் இன்றைக்குமே நாங்கள் டின்னருக்காக வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் மழை இருக்கிறதுனால குழந்தைய கூட்டிகிட்டு போகலை. இன்றைக்கி நான் ஒரு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்டேன்னு சொன்னேன்ல, அது வந்து இதுதான். 2 பரோட்டாவும் கொஞ்சம் எக் கறியும் எடுத்துக்கிட்டோம். பரோட்டா வந்து நான் சாப்பிட்டு நியர்லி ஒரு 1.5 மந்த் மேலே ஆச்சு. ஸோ 1 மந்த்துக்கு ஒன்ஸ் எல்லாம் சாப்பிட்றது தப்பெல்லாம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும்னா எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால் நான் சாப்பிட்டாச்சு. அண்ட் இந்த டே வந்து இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி மார்த்தாண்டத்தில் இருக்கிற முபாரக் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போய் குழந்தையும் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஃபைனலி இப்படி தான் என்னோடய டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் என்னோடய டயட்டும் வந்து இப்படி தான் முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ரிலேட்டடாவோ இல்லை நம்ம அப்லோட் பண்ணுற எந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எங்கிட்ட எது ஷேர் பண்ணணுன்னாலும் நம்மளோட இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் பேஜ் போய் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட இன்னொரு டயட் டேவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.